ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நோட் புக் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இவ்வளோ பெரிய புக்கை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறைய பேஜஸ், நிறைய லெசன்ஸ், நிறைய டாபிக்ஸ். இவ்வளோ பெரிய புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்து ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஏஐ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னா நோட் புக் எல்லாம். நோட் புக் எல்லாம்ங்கிறது நோட் புக் லாங்குவேஜ் மாடல் தான் நோட் புக் எல்லாம்ங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நோட் புக் எல்லாம் யாரோடது, எந்த கம்பெனியோட எப்போ வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். நோட் புக் எல்லாம் வந்து கூகுளோடது. கூகுள் தான் அதை கிரியேட் பண்ணாங்க. நோட் புக் எல்லாம்ங்கிறது ஒரு ஏஐ தான். பட் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு சேட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் மாதிரி ஒரு ஒரு டேட்டா ட்ரெயின் பண்ண ஏஐ கிடையாது. அது நோட் புக் எல்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் அதுவும் ஏஐ தான். நோட் புக் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு இப்போ அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பெரிய புக்கை படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அதில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்கும், நிறைய பேஜஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக படிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட் புக் எல்லாமே நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு டீச்சர் ஆர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாகிறாங்களோ அதுதான் நோட் புக் எல்லாம், அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நோட் புக் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும், ப்ரொஃபஷனல் யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய புக்கை ஃபார் எக்ஸாம்பிள் 2 days தான் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது, ஆனால் 2 daysக்குள்ளே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும், படிக்கணும்னா ஜஸ்ட் அந்த புக்கை பிடிஎஃபாவோ ஒரு டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட்டு நோட் புக் எல்லாம் பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நோட் புக் எல்லாமோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். நோட் புக் எல்லாம்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 days எக்ஸாம் இருக்குது, 2 daysக்கு அப்புறம் எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நோட் புக் எல்லாம்ல ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் மட்டும் அப்லோட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வாய்ஸா, டெக்ஸ்டா, மெசேஜா எப்படி வேணாலும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ பெரிய புக்கையும் சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்கு. அதனால நோட் புக் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நோட் புக் எல்லாமோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புக்கார் பிடிஎஃப் ஆர் எனிதிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் சம்மரைஸ் பண்ணி கேட்குறீங்க. நீங்கள் வேர்டாக சம்மரைஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மொத்த புக்கையுமே சம்மரைஸ் பண்ணி அதில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லணும். ஆர் நீங்கள் எனக்கு வீடியோவாக வேணும், இல்லாட்டி ஆடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும், இந்த புக்கை சம்மரைஸ் பண்ணி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி வேணும்னா கூட அது தரும். வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டாக கூட நோட் புக் எல்லாமால ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு தர முடியும். அதனால என்ன யூஸ்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஒரு பெரிய புக்கை ஈஸியாக ஒவ்வொரு பேஜாக தேடி மார்க் பண்ணி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி படிக்கிறதுக்கு நோட் புக் எல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாகவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேஜர் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சம்மரிஸ் ஆஸ் கொஸ்டின். அதாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு நோட் புக் எல்லாம்ல நிறையவே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் மெயின் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக சம்மரைஸ் பண்ணும். அதாவது இப்போது ஒரு பெரிய பிடிஎஃப் அப்லோட் பண்ணி சம்மரைஸ் பண்ணோம்னா அதான் சொன்ன மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. அதில் வாய்ஸ், டெக்ஸ்ட், இமேஜ், மெசேஜ் நிறைய விதமாக சம்மரைஸ் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு யூசர்ஸ். அதாவது இந்த நோட் புக் எல்லாமே ரியல் வேர்ல்டில் யார் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், குயிக் ரிவிஷன், நோட் சம்மரிஸ். ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அனலைஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ். அதாவது இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் ரிசர்ச் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதோட முக்கியமான நியூஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி அந்த ஃபுல் நியூஸ் பேப்பரை நீங்கள் படிக்க தேவையில்லை. என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸு, எது யூஸ்ஃபுல்லாக அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களே கேட்கலாம், எனக்கு இந்த நியூஸ் பேப்பரில் எனக்கு இந்த மாதிரி எதங்காச்சும் நியூஸ் நடந்திருக்கிறது மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சம்மரைஸ் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி தான் புக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட் புக் எல்லாமேங்கிற அந்த அதோட யூஸ் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டைமை சேவ் பண்ணும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கிரேட் ஃபார் ஸ்டடிங். மெயினாக இது படிக்கிறதுக்கு தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நோட் புக் எல்லாம். ஸோ நோட் புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பட் சேட் ஜிபிடி, கிளாட் தட் லைக் ஒரு பெரிய எல்எல்எம் மாதிரி இல்லாமல் அது நோட் புக் ஏஐ எல்எம்ங்கிறது ஒரு எல்எல்எம் தான். ஆனால் அது வந்து அதுக்கு ஏஐ டேட்டா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற டேட்டா தான் அது உங்களுக்கு ஆன்சர் தரும். இப்போ நான்
இந்த நோட் புக் எல்லாம் பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் தோணுச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ்னால் என்ன யூஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டேட்டா சென்டருங்கிறது ஒரு பெரிய ஏஐக்கு நிறைய டேட்டா ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அங்கேருந்து ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டேட்டா சென்டர்னால் என்னன்னு புரியும். இப்போ இந்த நோட் புக் எல்லாம் பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் வந்துச்சு. ஏஐனாலே ட்ரெயின் பண்ண டேட்டாவில் தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுது. அதாவது இப்போ உங்களுக்கு பெரிய டேட்டா சென்டரில் நிறைய டேட்டாவை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அங்கேருந்து ஆன்சர், அதாவது அதுக்கு ரிலேட்டட் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லு. நார்மல் எல்லா ChatGPT, Claude, Gemini எல்லா ஏஐ அப்படி தான் சொல்லும். நோட் புக் எல்லாம்ங்கிறது ஏஐ தானே, ஏன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன் நோட் புக் எல்லாம் ஏஐ அப்படின்னா அதுவும் ஏஐ தானே. ஆனால் நம்ம கொடுக்குற பிடிஎஃப் தானே அது சம்மரைஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னு எனக்கு ஸ்மால் டவுட் வந்துச்சு. பட் இதுக்கும் ஏஐ இந்த நோட் புக் எல்லாமுக்கும் டேட்டா ட்ரெயின் பண்ணணுமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதை நான் செக் பண்ணும்போது தான் அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு. அதாவது நார்மல் ஏஐ வந்து உங்களுக்கு டேட்டா சென்டரில் நிறைய டேட்டா ட்ரெயின் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு அந்த ஏஐ ரன் ஆகுது. ஆனால் நோட் புக் எல்லாமுங்கிறது அப்படி கிடையாது. பட் நோட் புக் எல்லாமும் ஒரு ஏஐ தான், அதுவும் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். ஆனால் என்னன்னா அதுக்கு வந்து டேட்டா ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட், பிடிஎஃப், புக்கு எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கிறத தான் அது சம்மரைஸ் பண்ணி சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை நான் பிடிஎஃபாக நோட் புக் எல்எல்எம்ல அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி அந்த நோட் புக் எல்லாம் கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு இந்த நாளைக்கு எக்ஸாம், அதனால எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் சம்மரைஸ் பண்ணி கொடு, 10 மார்க் மட்டும் சம்மரைஸ் பண்ணி கொடு, 2 மார்க் மட்டும் சம்மரைஸ் பண்ணி கொடு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்க அந்த புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் 10 மார்க் 2 மார்க் ஆர் எனிதிங் அதை மட்டும் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லும். நீங்கள் கேட்கலாம், இது வந்து நார்மல் ஏஐயும் பண்ணுமே, ChatGPT, Gemini எதில் நீங்கள் பிடிஎஃப் ஆர் இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடாலும் பண்ணுமே நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் நோட் புக் எல்லாம்ங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது எப்படின்னா அது வந்து ட்ரெயின் பண்ண டேட்டாவில் தான் சொல்லுது. அது அந்த டேட்டா தப்பாக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் ஆன்சர் வரும். அதாவது நார்மல் ChatGPT, Gemini, Claude மாதிரி இருக்கிற ஏஐ. நோட் புக் எல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃபைல் ஆர் நீங்கள் கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் அது ஆன்சர் சொல்லும். அப்போ கொடுக்குற டேட்டா வச்சு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக கரெக்டான டேட்டாவை கொடுப்பீங்க. அதனால அந்த ஏஐ விட இது வந்து மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நோட் புக் எல்லாம்ங்கிறது டேட்டா அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு ஏஐ, அது ஒரு எல்எல்எம், அதுவும் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். ஸோ நார்மல் அந்த ChatGPT, Gemini, Claude மாதிரியான ஏஐக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ட்ரெயின் பண்ண டேட்டாலேருந்து சொல்லுது, அதுவும் டேட்டா ட்ரெயின் ஆகிருக்குது. ஆனால் இது டேட்டா அதுவாக ட்ரெயின் பண்ணாத நோட் புக் எல்லாம் நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு அதுவும் ட்ரெயின் ஆகிக்காது, அதுக்கும் டேட்டா ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் ஆர் புக்கை வச்சு தான் அது உங்களுக்கு ஆன்சர் சொல்லுது. அதாவது ஜஸ்ட் ஒரு டீச்சர் ஆர் ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அதுதான் நோட் புக் எல்லாமே நீங்கள் நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, நோட் புக் எல்லாமோட சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, லைப்ரரி ஈக்குவல் டு நம்ம பிடிஎஃப் ஆர் ஃபைலை அப்லோட் பண்ணுற மாதிரி. டீச்சர் வந்து ஏஐ மாடல். இப்போ நம்ம டீச்சரை வந்து லைப்ரரிக்கு போய் புக் எடுத்துகிட்டு வந்து அதே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போது டீச்சரை வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத டீச்சருங்க ஒரு ரோலுக்கு வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஏஐ மாடலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறோம், இப்படி ஒரு டவுட் கேட்டோம்னா அவங்க வந்து டீச்சர் வந்து ஒரு ஏஐ மாடலை கன்சிடர் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாடல் வந்து போய் திரும்பவும் புக்கு லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து திரும்பவும் படித்து திரும்ப எக்ஸாம் எழுதி வந்து நம்மளுக்கு சொல்லலை. ஆல்ரெடி அவங்க படித்ததில் எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நோட் புக் எல்எல்எம்ங்கிறது. அதாவது திரும்ப டேட்டா ட்ரெயின் பண்ண தேவையில்லை. நீங்கள் கொடுக்குறத வச்சு அது எது இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும் நோட் புக் எல்எல்எம்ங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ நோட் புக் எல்எல்எம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நோட் புக் எல்எல்எம்ல அது வந்து கூகுளோடன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நோட் புக் எல்எல்எம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நோட் புக் எல்எல்எம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் நியூன்னு கேட்கும். கிரியேட் நியூ நோட் புக் போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற நோட் புக் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட்ஸ் நோட் புக் அப்படின்னு
சர்ச் பண்ணுறேன். அதாவது கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் புக்கு அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை பண்ணி காட்டுறேன். அந்த புக்கில் எப்படி இப்போ சம்மரைஸ் பண்ணி அது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே இம்போர்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆல்னு இருக்கும். ஆனால் செலக்ட் ஆல் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு புக்கு சர்ச் பண்ணுவோம், அந்த புக்கு மாதிரி ஒரு புக் மட்டும் இருக்காது, நிறைய புக்ஸ் இருக்கும். அதாவது ஒரே பேரில் நிறைய புக்ஸ் இருக்கலாம், நிறையா எடிஷன்ஸ் இருக்கலாம். நம்மளுக்கு எந்த புக்கு தேவையோ அந்த பர்டிகுலர் புக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் புக் மட்டும் தேவைன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இது இப்போ நோட் புக் எல்எல்எம்க்கு நான் சொன்ன மாதிரி டேட்டா ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு தான் அது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நோட் புக் எல்எல்எம்ல ஒரு நிறைய டேட்டாஸ் ட்ரெயின் பண்ணால் அது வந்து ஏஐ மாடல். இது வந்து மாடல் தான், ஆனால் டேட்டா ட்ரெயின் பண்ணாத ஒரு மாடல். ஸோ இப்போ இங்கே நோட் புக் எல்எல்எம் கிட்ட செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா புக்கும் செலக்ட் ஆயிடும். அதாவது அது ப்ரெஃபரன்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா புக்கும் செலக்ட் ஆயிடும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரு புக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இந்த புக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற புக்கு செலக்ட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஆடியோ ஓவர் வியூன்னு இருக்கும். ஆடியோ ஓவர் வியூங்கிறது அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி. நோட் புக் எல்எல்எம்ல நீங்கள் கொடுக்குற புக் ஆர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஆடியோ ஓவர் வியூவை கேட்டிங்கன்னா 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி அதுக்கு அந்த மொத்த கண்டென்ட்டையும் அதாவது சம்மரைஸ் பண்ணி ஆடியோ கான்வர்சேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பார்க்குறத விட கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் டெக். அதாவது எப்படின்னா ஸ்லைடு ஷோ பண்ணுற மாதிரி, அதாவது இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு ஸ்லைடாக காமிக்கிறமாங்கிறது ஸ்லைட் டெக். நெக்ஸ்ட்டு வீடியோ ஓவர்வியூ. வீடியோ ஓவர்வியூங்கிறது அதே சம்மரைசேஷன் தான், பட் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ரிலேட்டடு வீடியோஸ் ஆர் எனிதிங் அதை வீடியோஸாக கிரியேட் பண்ணி அது அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் வீடியோஸாக பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மைண்ட் மேப். மைண்ட் மேப்புங்கிறது இப்போ நம்ம ஒரு புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மைண்ட் மேப். மைண்ட் மேப்னா உங்களுக்கே தெரியும், ஒரு புக்கை மைண்ட் மேப், அதாவது எப்படி படிக்கணும், எது ஃபர்ஸ்ட்டு எது செகண்டு எது இம்பார்ட்டண்ட்டு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு படிக்கிற மாதிரி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கோட ஓவர் வியூவான மைண்ட் மேப்பு கொடுக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்டு, குவிஸ்ஸு, இந்த மாதிரி டேட்டா டேபிள் நிறைய இருக்குது. குவிஸ்ஸுங்கிறது தான் இங்கே மெயினாக பார்க்கணும். நீங்கள் அதை நீங்கள் இந்த புக்கை படிச்சிட்டீங்க, நீங்கள் உங்களையே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக குவிஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மொத்த டேட்டா, அதாவது நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் ஆர் புக்கில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் உங்களுக்கு ஒரு குவிஸ், அதாவது ஒரு 1 மார்க் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த குவிஸ்ஸுங்கிறது ஒரு சூப்பரான ஆப்ஷன் நானே சொல்லுவேன். நீங்கள் அனுப்பிச்ச புக்கில் நீங்கள் கேட்கலாம், அனுப்பிச்ச புக்கில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அதுதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து நிறைய சோர்ஸில் தேடிட்டு வரும். பிகாஸ் அனுப்பிச்ச புக்கிலேருந்து நிறைய சோர்ஸ்லேருந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தேடிட்டு வர்றதுங்கிறது ஒரு யூனிக் ஃபியூச்சர் தான். நீங்கள் நார்மல் ஏயிங் பார்த்தீங்கன்னா டேட்டாவை ட்ரெயின் பண்ண டேட்டாலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் இதுக்கு வந்து டேட்டா ட்ரெயின் பண்ணல, நீங்கள் கொடுக்குறதா டேட்டா. ஸோ நீங்கள் வந்து தப்பாக கொடுக்க மாட்டீங்க. அந்த கிளாடு ஜெமினி மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண டேட்டாலேருந்து கொடுக்கறதுனால நீங்கள் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியல, ஒரு ஆன்சர் ஆர் எனிதிங் ஒரு டவுட்டு நார்மல் ChatGPT கிளாடு மாதிரி இருக்கிற ஏஐ கிட்ட கேட்குறீங்க, அதுக்கு வந்து டேட்டா தப்பாக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக தான் ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டுன்னு படித்தா உங்களுக்கு தான் அது லாஸ். ஆனால் நோட் புக் எல்எல்எம்ங்கிறது ஒரு ஸ்டடிங்க்குனே செஞ்ச ஒரு மாடல். கூகுளோட பெஸ்ட் ஒரு ப்ராடக்ட்னா நான் இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் யாராக இருந்தாலும் இந்த படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் புக் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் புக் எல்லாமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லா லாங்குவேஜஸ் இருக்குது. நோட் புக் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி நிறைய லாங்குவேஜஸ் தெரியுதுக்கு. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஏஐ டூல் பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ எல்லாம் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் யூஸ்ஃபுல் ஏஐ கண்டென்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், பை.